ஊர் சுத்தணுமா? இல்லையே. என் அட்ரஸ் வேண்டாம். என் போன் நம்பர் வேணுமா? சச்சா வேண்டாம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ, நீ என்ன லவ் பண்றியா? ஐயோ இல்லைங்க, யார் சொன்னா? நீ அப்படிதான் பேசுற. நல்லா இல்ல வந்துரு தயவு செய்து. உன்னை அடிக்க முடியல என்னால. இந்நேரம் எங்க வீட்டு குழந்தையா இருந்தா பலாந்து தட்டக்ஸ்லயே உன்னை போய் படிக்க சொன்னா பூர்வம் இருக்கிறது. பூர்வம் இருக்கிறது. போவியா கக்குக்கு போறோட வந்து சொல்றாரே கையை நீட்டி இருப்பேன். நீ வந்து கரெக்டா வந்து அப்படி அந்த மோடு மண்டை சொல்லி. சரி ஓகேவா? உன்னை ஓடி வந்து குதிக்க சொன்னா என்ன பாயில பாருவா. பஸ்ல இருந்து வா, ஒழுங்க வா. முன்னாடியா? நிஜமான தலைவலிக்குதுடா. டேய் உன்னை கண்டிப்பா அப்பா. சரி ஏண்டா என்னடா ரிப்பீட் மோட்ல போயிட்டு இருக்க? போய் தொலை. ஏய் போடா. எல்லா வெறுப்பையும் எல்லா போதண்டா. சத்தியமா தம்பி 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 3:45 AM and I'm not sleeping. You guys know what I did? நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா மேக்கப் போட்டு I am not sleeping. ரெடி ரெடி. எல்லா பசங்களும் தான் தாடி வைப்பாங்க. ஆனா இவர் தாடி மட்டும் ஏன் இவ்வளவு கொடூரமாலாம் இல்ல, நல்லா இருக்கு. So what is the reason behind this தாடி? 6 months past I came this Glamour Hindi this news magazine. It was like a bikini shoot. Which one? Bikini shoot. Bikini shoot. Which one? Bikini shoot. 2 pieces only. Casual friend थे, फिर best friends हो गए, अच्छे friends हो गए, फिर love start हो गया. Casual friend थे, फिर best friends हो गए, अच्छे friends हो गए, फिर love start हो गया. Bikini shoot. Bikini. red கிச்சுமா நம்ம என்ன கலர் அடிக்க போறோம்? எம்ஜிஆர் பிடிக்குமா இல்ல கலைஞர் பிடிக்குமா? கலைஞர் தான் பிடிக்கும். எதனால? கலைஞர் பெரிய மனுஷன், நாட்டுக்கு சேவை செஞ்சாரு. அப்ப மத்தவங்களா? எம்ஜிஆர் பின்னால் தானே அவருக்கு முதல்ல. இது ரொம்ப கான்ட்ரவர்சியலா போயிட்டு இருக்குது. இதோட நான் ஒரிசால கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ என்னுடைய ஆஃபீஸ் கலீக் வச்சுருந்தாரு. இந்த இந்த மண் விஷயத்தில் நீங்கள் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு ஊதுனாலே போகிறோம், இந்த பேர்டுடைய சத்தம் வந்து கேட்கும். இதே மாதிரி நேர்லேயும் கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்ல. திஸ் மேட் மை டே. வாழ்ந்த இந்த ஆபீஸ், என் டேபிள், என் அட்ராயரு,
சரி மியூசிக் மேனேஜரோ சிஸ்டர், நான் 2 வருஷமா வாழ்ந்த இந்த ஆபீஸ பாத்துக்கிறேன்டா. ஒரே ஒரு தடவை 2 வருஷமா என் கூட சோப் பண்ண இந்த தூணை பாருங்க. இந்த தூணை வந்து கட்டி பிடிச்சுக்கிறேன். இப்படிப்பட்ட தூணு இனிமே கிடைக்குமான்னு தெரியலையே. என்ன சொன்னாலும் பொறுத்துக்கிறோம். தாய் பாசத்துல எங்க அம்மாவோ மாட்டேன். கொஞ்சம் கேப் விடுங்க.